இலங்கையில் ராமாயண பாதை திட்டம் ஆரம்பம். மதுபான கடையுரிமைகளை நண்பர்களுக்காக பெற்றுக் கொடுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தியத்தலாவ கார் பந்தய விபத்து இலங்கை ராணுவம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. மைத்திரி மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. சீன பிரதி அமைச்சர் இலங்கைக்கு விஜயம். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தில் மாற்றமில்லை வந்துள்ள தகவல். ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியான தகவல். இலங்கையில் ராமாயண பாதையின் வளர்ச்சிக்கு இந்தியா ஆதரவளிக்கும் வழிகள் குறித்து ஸ்ரீ ஜென்மபூமி அறக்கட்டளையின் உயர் அதிகாரிகளுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா விவாதித்துள்ளார். ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளையின் பொருளாளர் சுவாமி கோவிந்த் தேவ்கிரி மகராஜா மற்றும் அவரது குழுவினரை கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் சந்தோஷ்யா சந்தித்துள்ளார். சுவாமி கோவிந்த் தேவ்கிரி மகராஜால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையில் ராமாயண பாதை திட்டத்தின் தொடக்க நிகழ்விலும் சந்தோஷ்யா பங்கேற்றார். ஸ்ரீ ஜென்மபூமி தீர்த்த கதேஸ்வர அறக்கட்டளையானது அயோத்தியின் ராமர் கோயில் கட்டும் பொறுப்பில் உள்ள அமைப்பாகும். இந்த அமைப்பில் ராமாயணம் பண்டைய இந்தியாவின் 2 முக்கிய சமஸ்கிருத இதிகாசங்களில் ஒன்றாகும். இந்தியாவும் இலங்கையும் இணைந்து தரைவழி பாதையாக அமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். கொழும்பில் தனியார் விருந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்தே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இந்த தரைப்பாதை இரு நாடுகளுக்கிடையிலான சுற்றுலாவை மேம்படுத்த உதவும் என்பதோடு நாடுகளுக்கிடையிலான உறவில் மாற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தும். சுற்றுலாவை மேம்படுத்துவது 2 நாடுகளின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக குறிப்பிட்ட உயர்ஸ்தானிகர் இலங்கையை பொறுத்தவரை இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்து வருகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பிரதமர் நரேந்திர மோடியும் 2023ஆம் ஆண்டு ஜூலை புதுடெல்லியில் உச்சி மாநாட்டை நடத்திய போது வெளியிட்ட தொலைநோக்கு ஆவணத்தில் 2 நாடுகளிலும் பௌத்த சுற்றுலா மற்றும் ராமாயண பாதையை மேம்படுத்துவதற்கு உறுதியளித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா ஏற்கனவே பாரிய பங்களிப்பை வழங்குவதாகவும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுபான கடை உரிமைகளை தங்கள் நண்பர்களுக்காக பெற்றுக் கொடுக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் பெரும் தரகு பணத்துக்காக இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி போன்ற சில மாவட்டங்களில் மத தலைவர்கள் மதுபான கடைகளை அமைக்கும் திட்டம் குறித்தும் உரிமம் பெற உதவியவர்கள் குறித்து விசாரித்ததை அடுத்து இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து அவர் இது தொடர்பில் பரிசீலிப்பதற்காக உறுதியளித்துள்ளார். மேலும் அரசியல்வாதிகள் சிலர் இத்தகைய மதுபான கடைகளை நேரடியாகவோ அல்லது தங்கள் பிரதிநிதிகள் மூலமாகவோ வைத்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் கட்சி தலைமையின் அனுமதியின்றி தமது தொகுதிகளில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கத்திடமிருந்து நிதி ஒதுக்கீட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பெற்றுக் கொண்டனர். இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கேள்வி எழுப்ப உள்ளதால் இன்றைய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழுவில் வாத விவாதங்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தியத்தலாவ பாக்ஸ்ஹிரில் கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த 7 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிக்க இலங்கை ராணுவம் தீர்மானித்துள்ளது. ராணுவ தலைமை அதிகாரி ஒருவரின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்படவுள்ளதாக மேஜர் ஜெனரல் ரசிககுமார தெரிவித்துள்ளார். விபத்து தொடர்பாக தற்போதுள்ள காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தியத்தலாவ பாக்ஸ்ஹில்லில் மோட்டார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் 15 பேர் தியத்தலாவை ஆரம்ப வைத்தியசாலையிலும் 3 பதுளை போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதுகாப்பு நடைபாதையில் போட்டியை பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருந்த போது கார் ஒன்று தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த விபத்து தொடர்பில் பந்தய கார் சாரதிகள் 2 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
பிரபல வர்த்தகர் ஒருவரிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் கோரியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை வழங்குவதற்காக இவ்வாறு லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றை அவமரியாதை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை வகிக்கக்கூடாது என நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றில் உதவி நாடப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முயற்சித்து வரும் நாட்டின் முன்னணி வர்த்தகர் ஒருவரிடம் மைத்ரிபால சிறிசேன 100 மில்லியன் கோரியதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கோரிக்கையை குறித்த வர்த்தகர் நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு சந்திப்பு நடைபெற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். மைத்ரியின் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் அவரது நிதி விவகாரங்களுக்காகவும் சுதந்திர கட்சி பயன்படுத்தப்படுவது துர்ப்பாக்கிய நிலையாகும் என மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகார பிரதி அமைச்சர் சன் ஹைசான் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். 2 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அவர் இன்று நாட்டை வந்தடையவுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாளைய தினம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். உமாஓயா அபிவிருத்தி திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் நோக்கில் அவர் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இந்த நிலையில் ஈரானிய ஜனாதிபதி தற்பொழுது பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் ஆரம்பிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வித மாற்றமுமின்றி தொடர்வதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஹேமாகமப் தொகுதியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் நெடுஞ்சாலைகளின் வருமானம் மற்றும் கடனை செலுத்துவதற்கான கால அவகாசம் குறித்து அமைச்சர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடன் மேற்கொண்ட நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக கடன் மறுசீரமைப்பு இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திட வாய்ப்புள்ளதுடன் ஜப்பான் மற்றும் பாரிஸ் ஆதரவு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்க வேட்பாளராக முன்வைக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை தேசிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ருசான் மலிந்த வெளியிட்டுள்ளார். பலப்பிட்டியவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் பொது தேர்தலுக்கு 22 மாவட்டங்களில் தனது கட்சி வேட்பாளர்களை முன்னிறுத்தவுள்ளதாக ருஷான் மலிந்த தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊழலுக்கு எதிரான அமைச்சர்கள் பலர் தமது கட்சியை சுற்றி திரளவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.